கரூரில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் விஜய். 850 கோடி ரூபாயில் இந்த தொழிற்சாலை அமையப்பட்டிருக்கிறது. 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய விதத்தில் இது அமைய இருக்கிறது. இதற்கான அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் விஜய். இது பற்றிய கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் பாஸ்கர் இணைக்கிறார். ஓவர் டு யூ பாஸ்கர். முழு விவரங்கள் என்ன? கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில எவர்ஒன் கொத்தாரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அடிடாஸ் நிறுவனத்துக்காக ஒரு 850 கோடி ரூபாய் முதலீட்டுல 6750 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில கரூர் மாவட்டத்துல தோல் அல்லாத காலனி 2ஆம் கட்ட உற்பத்தி ஆலை அமைப்பதற்கான அடிக்கலத்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் நாட்டியிருக்கிறார். எவர்கின் கொத்தாரி ஃபுட்வேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், இந்த குழுமம் உலக முன்னணி தைவான் காலனி உற்பத்தியாளர்களுடைய நிறுவனமாக செயல்படுகிறது. கரூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தோல் அல்லாத காலனி உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவியிருக்கிறது. கரூர் மாவட்டத்துல உலக புகழ்பெற்ற அடிடாஸ் நிறுவனத்தினுடைய தோல் அல்லாத காலனிகள் உற்பத்தி செய்யப்படும் 850 கோடி ரூபாய் முதலீட்டில் 6750 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதன் மூலமாக உலகளாவிய காலனி உற்பத்தி துறையில தமிழ்நாட்டினுடைய நிலை மற்றும் அதனுடைய மேம்பாடு என்பது மேலும் வலுப்பெறும். அந்த வகையில இந்த மாவட்டத்துல தொழில் வளர்ச்சி மேம்படும், ஏற்றுமதி அதிகரிக்கும், அதே நேரத்தில் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். குறிப்பாக மகளிருக்கு இந்த தொழிற்சாலையில வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய வேண்டுகோளாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.